வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவியானே. நமக்கு ஒரு மூவி வந்து த பிளார் விச் ப்ராஜெக்ட் 1999 ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தோம்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரில்ஸ் மை லாட் கேஸ் நோலுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இது கதைன்றதை தாண்டி வந்து இது நிஜமான ஒரு பேஸ்ட் ஆன ட்ரூ இன்சிடென்ட்னு சொல்லலாம். ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸு, அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்கிற ஆசை. அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த ப்ராஜெக்ட் தான் பிளார் விச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விச் ஒன்று இருக்குது. அதை ரிசர்ச் பண்ணி போகிறதுக்கு இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்புறாங்க. அவங்களோட பேர் வந்து ஹெதர், மைக், ஜோஷ். ஓகேங்களா? அவங்க ஆரம்பித்த அந்த சமயத்தில் வந்து அந்த இடத்துக்கு அவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அங்கே வந்து குழந்தைங்களை கொண்டிருக்காங்க, அங்கே வந்து நிறைய கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் டே வாஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் செகண்ட் டே போனதுக்கப்புறம் ஒரு நிறைய ஆக்டிவிட்டீஸு, ஒரு சின்ன சவுண்ட்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தா அதில் வந்து ஜாஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல, அவரோட பேக்கில் சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஸ்லைம் இருக்குது. அது அந்த சம்பவத்துக்கு முன்னாடி அவர் வந்து அங்கே ஏதோ மரத்தில் கட்டி வச்சுருந்தேன், அந்த குச்சி மாதிரி ஏதோ கட்டி வச்சுருப்பேன், அது என்னவோ அவர் வந்து சீண்டிருப்பார் போல். ஸோ அப்படி நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அவர் பேக்கில் ஸ்லைம் இருக்குது. அடுத்த நாள் பார்த்தா ஜோஷை காணும். ஜோஷை காணாமல் போனால் அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட டென்ட்டு முன்னாடி ஒரு ஒரு கட்டையில் வந்து கட்டப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது. அது திறந்து பார்த்தா அதில் வந்து நாக்கு, பல்லு, விரல்னு சொல்லிட்டு என்னென்னவோ இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஹெதர் அண்ட் மைக் 2 பேருமே வந்து ஒரு மாதிரி பயத்தோட உச்சத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த பிளார் விச்னு சொல்லப்படுற அந்த என்டிட்டி வந்து இவங்க 2 பேரையும் வந்து ப்ரொசஸ் பண்ண வருது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸு சர்வை பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மூவி. அதாவது இந்த மாதிரி 3 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க, அவங்க கேமராலேருந்து கிடைச்ச ஃபுட்டேஜை எடிட் பண்ணி நமக்கு படமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இண்டிபெண்ட் மூவின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜை எடுத்து ஸோ அதை வந்து இவங்க ட்ரிம் பண்ணி இவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்ஸிங், கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த இடத்துக்கு அவங்க போனது உண்மை, அங்கே நடந்தது உண்மை. ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்றது கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஹாரர் ஃபிலிம்லாம் வந்து ஒரு மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம், பேய் பயங்கரமாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. இதில் வந்து காட்டியே இருக்க மாட்டாங்க. காட்டாமலே வந்து நமக்கு அந்த பயத்தை கொண்டு வருவாங்க. இது ரியல் இன்சிடென்ட் தான். லைக் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து இந்த பயங்கள் வரும். அந்த விதத்தில் இந்த ஃபுட்டேஜ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்பவே நல்லா கொண்டு போயிருப்பாங்க. அது கண்டினியூட்டி அப்படி இருக்கும். இந்த சின்ன சவுண்டு, அதுக்கப்புறம் இவங்க போய் ஏதாவது பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க பேக்கில் வந்து அந்த அடையாளம் மாதிரி அடுத்தது நீதான்ற மாதிரி, அப்புறம் ஜோஷ் போயிடுவார். ஜோஷ் போனதுக்கப்புறம் இவங்க 2 பேர். ஸோ ஒரு மாதிரி படத்தை வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. ஸோ ஹாரர் ஃபிலிம் ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். மற்ற படங்களோட இதை கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது ஒரு யூனிக் ஃபிலிம். ஓகேங்களா? அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 4 ரூல்ஸ் தருவேன். இந்த மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. நான் மிஸ்டர் நோபடி நினைக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டேஸ்.